கடக ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோ பதிவை தொடங்குறதுக்கு முன்னாடி எல்லாம் எப்படி இருக்கீங்க? இது நாள் வரைக்கும் மோசமான நிலையில் இருக்கோமா அப்படின்னு சொல்கிறீங்களா? அத்தனைன்னெல்லாம் சொல்ல முடியாது. கடகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு செகண்ட் நீங்கள் சந்தோஷத்தை உணர்ந்தீங்க அப்படின்னா அடுத்த செகண்டே பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு நிமிஷம் நம்ம சிரிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்து எத்தனை நிமிஷத்துக்கு அழப்போகிறோமோ தெரியாது. ஏன்னா கடகத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கஷ்ட காலத்தை மட்டும் இது வரைக்கும் பார்த்துட்ருக்கீங்க. உங்களினுடைய ஆரம்ப காலம் பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமான நிலையில் இருந்திருக்கும். இப்போவும் சொல்கிறேங்க, பொருளாதார ரீதியாக உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. எவ்வளவு சம்பாதிச்சாலும் ஆனால் உங்களுக்குன்னு நிரந்தரம் இல்லை. எப்பவுமே கடன் பிரச்சனை, எப்பவுமே எல்லாருக்கும் உதவி செய்கிறதுனாலேயே நிறைய சிக்கல்களில் மாட்டியிருப்பீங்க. தாய் உள்ளம் அப்படின்னா கடகம் தாங்க. தியாகிங்க. தன்னை எரிச்சிக்கிட்டு தன்னால் மற்றவங்களுக்கு ஒரு உதவி நடக்குதுன்னா கண்டிப்பாக எரிச்சிக்குவாங்க. அந்த அளவுக்கு சுயநலம் இல்லாதவங்க. இவங்களுக்கு பாகுபாடே பார்க்க தெரியாது. நல்லவங்க யார் கெட்டவங்க யாருன்னே தெரியாது. நிறைய இடங்கள்ல பல துரோகிகளை நல்லவங்கன்னு நம்பி ஏமாந்துருப்பாங்க. இப்போ வரைக்குமே ஏதாவது ஒரு பதட்டத்தோடு தான் வாழ்க்கை நிலை போயிட்டுருக்கும். இவங்களெல்லாம் போய் கேட்டு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அடடா அப்படின்னு ஒரு நாள் கூட இவங்கள சொல்லவே முடியாது. ஆனால் இவங்களால் மற்றவங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருப்பாங்க. இவங்க இருக்கக்கூடிய இடம் ரொம்ப செல்வ செழிப்போட சந்தோஷத்தோடு நிலச்சிருக்கும். கடகராசி ஒரு பிள்ளைகள் வீட்டில் இருக்காங்க அப்படின்னா அந்த குடும்பம் ரொம்ப உயர்வான நிலைக்கு போகும். யாரால்? அந்த பிள்ளையால். அதே மாதிரி இந்த பிள்ளைகள் ஓடுற நீரோட மாதிரி தான் ஓடிக்கிட்டே இருப்பாங்க, உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க, உயர்ந்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அந்த உயர்வை இவங்களுக்காக வச்சுக்க மாட்டாங்க, மற்றவங்களுக்காக உயர்வாங்க. அப்பாவுக்காக, அம்மாவுக்காக, குடும்பத்துக்காக, கூட பிறந்தவங்களுக்காக, கட்டிக்கிட்டவங்களுக்காக, பிள்ளைகளுக்காக, இப்படியே தான் இவங்களினுடைய வாழ்க்கை நிலை மற்றவங்களை சார்ந்து மற்றவங்களுக்காக வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஒரு தீக்குச்சி, ஒரு தீப்பந்தம் மாதிரி தன்னை எரிச்சிக்கிட்டு வெளிச்சம் கொடுக்கக்கூடியவங்க தான் இந்த கடகராசிக்காரங்க. கடகத்திற்கு இத்தனை காலம் பெருத்த போராட்டம். அஷ்டம சனியால் படாத கஷ்டம் இல்லை, படாத வேதனை இல்லை. இப்போ அதுக்கு நேர்மாறாக அப்படியே எவ்வளவு கஷ்டத்தினால அடிமட்டத்துக்கு போனீங்களோ அந்த அளவுக்கு உயர்வான நிலைக்கு வரப்போகிறீங்க. உயர்ந்த உள்ளம் கொண்ட உங்களுக்கு உயர்ந்த நிலை இப்போ காத்துக்கிட்டு இருக்கு. உண்மையிலேயே சொல்கிறேங்க, நல்ல காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? உங்களை பொறுத்த வரைக்கும் சோதனைகள் எல்லாமே இப்போது சாதனைகளாக மாறப்போகுது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தொட்டது எல்லாமே பொண்ணாக மாறப்போகுதுங்க. உங்கள் வாழ்க்கை நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி மாறப்போகுதுங்க. கண்டிப்பாக நடக்கும். சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா 100க்கு 100% கடகராசிக்கு உங்களுக்கான வருஷமாக இது அதிர்ஷ்டத்தை மட்டுமே அள்ளி கொடுக்கக்கூடிய நாட்களாக இனி அமைஞ்சிருக்குங்க. இப்போது இந்த நாட்களில் உங்களுக்கு குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே சாதகமாக இருக்குங்க. உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டுக்கு அதிபதி குரு பகவான். எல்லாமே உங்களுக்கு நல்லதை மட்டும்தாங்க செஞ்சு கொடுக்குறாரு. பண தேவைகள் எல்லாமே தீர்றதுனால வருமானம் எல்லாமே சேமிப்பாக மாறும். குறிப்பாக உங்களுடைய பண பிரச்சனை எல்லாமே தீரப்போகுதுங்க. பிரிஞ்சு போன தம்பதிகள் கூட ஒன்று சேருவீங்க. சங்கடங்கள் விலகி சந்தோஷங்களை பெறுவீங்க. நீண்ட தூர பயணம் மேற்கொள்வீங்க. அது எல்லாமே ரொம்ப சந்தோஷம். கடகத்திற்கு பிரயாணம் அப்படிங்கிறது ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயங்க. கடகத்தை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே உங்களுக்கு நீங்கள் தான் உதவி இல்லையா? தன் கையே தனக்குதவி அப்படிங்கிற உங்களினுடைய எதிர்காலம் அப்படிங்கிறது சீரும் சிறப்புமாக அமைய போகுது. அதனால் வீட்டில் தொழிலில் முன்னேற்றம். உங்களுடைய தொழிலுக்கு யார் எதிரியோ அவங்களே உங்களுக்கும் எதிரியாக மாறுறாங்க அப்படின்னா உங்களுக்கு நன்மையை செய்ய போகிறாரு. குறிப்பாக தொழில் வேறு இடத்துக்கு மாற்றலாங்க. வெளியூரில் போய் தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு ஏற்றமான காலகட்டம். செவ்வாய் பகவானை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசியில் நீச்சமாகிறாரு. முதல்ல புரிஞ்சிக்கவே முடியாது இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு. ஆனால் இவர்
அவர் உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்குறாரு. அரசு வேலைக்காக வாய்ப்புகள் உண்டாகுது. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண காரியங்கள் கைகூடும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். பணம் தொடர்பான காரியங்கள் சுமூகமாக முடியும். ரொம்ப நாளாக காத்துட்ருப்பீங்க. இந்த பண பிரச்சனை முடியாமல் இருந்திருக்கும். இடம் மாறுவீங்க. தொழில் மாற்றம் ஏற்படும். லாபம் கிடைக்கும். புதிய முயற்சிகளில் ஈடுபடுவீங்க. அது எல்லாமே வெற்றியாக மாறுங்க. கண்டிப்பாக யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படிங்கிற ஒரு வாழ்க்கை தத்துவத்தினுடைய உண்மை உங்களுக்கு தெரிய வைக்குங்க. மற்றவங்க கிட்ட எப்படி பேசணும் அப்படிங்கிறதையும் கற்றுக்குவீங்க. சிம்மத்தில் கேது பகவான் வர்றதுனால பெரிய மனுஷங்களினுடைய தொடர்பு கிடைக்கும். சமுதாயத்தில் உயர் பதவிகளில் இருக்கவங்க உங்களுக்கு அறிமுகமாவாங்க. கேட்ட இடத்துல உங்களுக்கு வேலை நடக்கும். லாபஸ்தானத்திலும் தொழில் ஸ்தானத்திலையும் ராகு அமரும் போது ஊரே பேசுகிற அளவுக்கு தொழில் ரீதியாக உங்களினுடைய முன்னேற்றம் வரப்போகுதுங்க. அலுவலகத்தில் உங்களோட பேச்சு தான் அதிகமாக கேட்பாங்க. லாப வீட்டில் குரு அமர்றதுனால பணவரவு இருக்குது. ஏதோ ஒன்று இழந்த மாதிரி இருந்த நிலை மாறி உற்சாகமாக செயல்பட போகிறீங்க. வேகமாக வேலை செய்ய போகிறீங்க. கடகத்திற்கான எதிரிகளுக்கு அமைப்பே இப்படி தாங்க. எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே அமோகமான பலன்களை அமைச்சு தருங்க. திருமண வயசில் உங்களுக்கு தகுதியான வரன் அமையும். வேலை தேடுறவங்களுக்கு உங்களினுடைய தகுதிக்கேற்ற நல்ல வேலை அமையும். குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கக்கூடிய திருமணமான பெண்மணிகளுக்கு உங்களினுடைய ஆசைகள் நிறைவேறும். கல்வியை பொறுத்த வரைக்கும் படிப்பில் அக்கறை இருந்தாலும் ஆசிரியர்களினுடைய ஆலோசனை கேட்டு நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல மதிப்பெண்களை பெற முடியும். உயர்கல்வி பெறக்கூடிய கனவுகள் நிறைவேறும். உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் கடந்த கால பாதிப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்கும். படுக்கையில் இருந்தவங்க கூட சிகிச்சை மூலமாக நல்லா எழுந்து நடமாட தொடங்குவீங்க. மூச்சு திணறல் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சரியாகுங்க. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் நீங்கும். சொத்து சேர்க்கையில் ஆர்வம் உண்டாகும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். பிள்ளைகளினுடைய படிப்பு திருமணம் இந்த மாதிரியான விஷயங்களில் கவனம் போகுங்க. புதுசாக வீடு வாங்குவீங்க. மனை வாங்குவீங்க. நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆதரவு பெருகும். தம்பதிகளை பொறுத்த வரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவாக இருக்க போகிறீங்க. உறவினர்களினுடைய வருகை அதிகரிக்கும். வெளிவட்டாரத்தில் உங்களுக்கு செல்வாக்கு உயரும். உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது ஆஞ்சநேயர பெருமான சனிக்கிழமை தோறும் வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா வாழ்க்கை வளமாக மாறுங்க. கண்டிப்பாக நீங்கள் நினச்ச மாதிரி உங்களினுடைய வாழ்க்கை சூப்பராக மாறப்போகுது. இத்தனை நாள் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த அத்தனை நல்ல விஷயங்களும் இனி உங்களுக்கு அந்த கடவுளினுடைய அருளால் கைகூடி வரப்போகுது. கடகராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. நம்ம இந்த வீடியோ பதிவை தொடங்குறதுக்கு முன்னாடி முருகப்பெருமான மனசார வேண்டிக்கலாங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறோங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கிரகநிலை மாற்றங்கள். இந்த கிரகநிலை மாற்றத்தினால நமக்கு என்னென்ன லாபங்கள் நடக்க போகுது, எப்படி அதை நம்ம லாபமாக மாற்றிக்கிறது அப்படிங்கிறத பற்றி தாங்க பேச போகிறோம். அவசியமாக இந்த வீடியோ பதிவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக நிறைய பேர் ஜாதகம் பார்த்துட்ருப்பீங்க. நீங்கள் எந்த ராசியாக வேணால் இருக்கலாம் 12 ராசியில். ஆனால் இப்போ இந்த ராசிக்காரர்கள் இவங்க தான் இதை பார்க்கணும், அவங்க தான் அதை பார்க்கணும் அப்படின்னு இல்லைங்க. எல்லா ராசிக்காரர்களுக்குமே நாங்கள் இந்த விஷயத்த சொல்லிட்டு தாங்க இருக்கோம். உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம். அதில் ரொம்ப முக்கியம், நீங்கள் பார்த்துட்டு யாரும் பார்க்கலனா கூட யாராவதுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு சில நேரங்களில் பொன்னான வாய்ப்புகளை நீங்கள் மற்றவங்களுக்கு ஏற்படுத்தி தரலாம். அற்புதமான தருணங்களை ஏற்படுத்துங்க. அப்படி ஒரு தருணம் தாங்க இந்த காலகட்டம். இந்த காலகட்டம் நம்ம வாழ்க்கையில் எதிர்பாராத திருப்பங்களை எளிமையாக கொடுக்கக்கூடிய நேரங்க. ரொம்ப கனவு கண்டிருப்போம் இல்லையா? நிறைய விஷயங்களை ரொம்ப கனவாக வச்சுருந்தேம்மா, நடக்கவே இல்லை, ரொம்ப எதிர்பார்த்துருந்தேன், கை கொடுக்கவே இல்லை, இப்படி பல புலம்பல்கள் கூட நம்ம மனசில் இருக்குமாங்க. அதுக்கெல்லாமே இப்போ ஒரு தீர்வு ஏற்படக்கூடிய நேரம். தீர்வுனா என்னென்னா நம்ம நினைக்கிறது நடக்குங்க, அதுதான் தீர்வு. அப்படி இந்த தீர்வுக்குள்ளே சில சூட்சமங்கள் காத்திருக்கு.
இதில் எதை செஞ்சால் நமக்கு எளிமையாக தீர்வு கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி அழகாக உங்களுக்கு பரிகாரத்தோடு சொல்ல போகிறேங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா கிரக பயிற்சிகள். சுக்கிரன், ராகு, சனி, சூரியன், புதன், செவ்வாய், குரு மற்றும் கேது எல்லா கிரகங்களுமே நம்மளை எந்த அளவுக்கு இப்போ பாசிட்டிவாக நம்மளோட நடப்புகளை கொடுக்க போகுது அப்படிங்கிறத தெளிவுபடுத்துறதுக்கான பதிவு தாங்க. அதில் முக்கியமாக ஒரு 4 கிரகங்கள் நம்மளை மிரள வைக்க போகுது. இது ஆண்டவனினுடைய உத்தரவு. அந்த 4 கிரகங்கள் நமக்கு என்ன பண்ணும், நம்ம அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் உங்களுக்கு தகவலாக கொடுக்குற அரிய சந்தர்ப்பம்ங்க. வாங்க ஒவ்வொரு ராசிக்கு போகும். கடக ராசியை பொறுத்த வரைக்கும் கோபத்தில் பிறந்தவங்க, அனலில் பிறந்தவங்க. அனலில் யார் பிறந்தா? சிவபெருமான். நல்ல அனலில் தாங்க உருவானார். அந்த அனல் மயமாக இருப்பவங்க தாங்க கடக ராசிக்காரங்க. எவ்வளவு பாராட்டினாலும் சரி, உண்மையினாலும் சரி, அவங்க அனல் தாங்க. நீங்கள் எவ்வளவு வேணால் பாராட்டலாம், அந்த அளவுக்கு மைண்டுக்கே எடுத்துக்க முடியாதவர்கள் கடகராசிக்காரர்கள். நீ பாராட்டுடா, அது இந்த நேரம் பாராட்டுற, ஆனால் எப்போவுமே பாராட்ட மாட்டேன்னு எனக்கு தெரியும், என்னை எப்போ காலவாரி விடுவேன், கவுத்து விடுவேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு கரெக்டாக மனக்கணக்கு போடக்கூடியவர்கள் தாங்க கடகராசிக்காரங்க. இந்த காலகட்டம் ஒரு உண்மை சம்பவம் வெளிச்சத்துக்கு வருதுங்க. ஒரு உண்மை தெரிய வருமாங்க. சில மனிதர்களை பற்றி உண்மை முகம் கண்டிப்பாக தெரிய வரும். நீங்களே ஷாக் ஆயிடுவீங்க. துரோகிகளோட இவ்வளவு நாள் இருந்திருக்கோமே, பாவியோட இவ்வளவு நாள் இருந்திருக்கோமே, நம்மளை செம்மப்படுத்தவங்களோட இவ்வளவு நாள் நம்ம குழி தோன்றவங்க நம்ம பக்கத்துலேயே இருந்தோம், இவ்வளவு நாள் தெரியாமல் இருந்தோம், தெரியாமல் போச்சேப்பா அப்படின்னு ரொம்ப வேதனைப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகுமாங்க. இது வேதனை அப்படிங்கிறத விட நம்ம இப்படி எடுத்துப்போம், பாசிட்டிவாக ஆண்டவர் நமக்கு வெளிச்சத்தை ஏற்படுத்துகிறாரு அப்படின்னா அதுதாங்க உண்மை. நமக்கு என்ன பண்ண போகிறாரு? வெளிச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல நேரம் இதுதாங்க. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 12வது வீட்டில் குரு பகவான் இருந்து சுபகாரியத்துக்கான பேச்சுவார்த்தைகளை நடத்த போகிறாரு. யாரெல்லாம் உங்களுக்கு நல்ல காரியமே நடக்கக்கூடாது அப்படின்னு கங்கணம் கட்டிக்கிட்டு இருந்தாங்களோ அவங்களையெல்லாம் கறி பூசுகிற மாதிரி, முகத்தில் கறியை பூசுகிற மாதிரி கடவுள் பஞ்சபூத சாட்சியாக உங்களுக்கு நல்ல காரியத்தை நடத்துறதுக்கு அவர் பிளான் போட போகிறாருங்க. அந்த பிளானில் அப்படியே நீங்கள் நடந்தால் போதுங்க, உங்களை இழுத்து போட்டுருவார். அதே மாதிரி உங்கள் ராசிக்கு 7வது வீட்டில் செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கிறதுனால எதிராளிகள் கெட்டவர்களாகவே இருந்தாலுமே இந்த நேரத்தில் வாழை சுருட்டிக்கிட்டு இருக்க வேண்டிய கட்டாயத்தை கொண்டு வந்திருக்காருங்க. அப்போ எதிராளிகள் இவங்க எல்லாம் வாழாட்ட முடியாது, வாழை நறுக்கிறது தான் இப்போ உங்களுடைய நேரம். கடவுளாகவே நறுக்கி கொடுத்துருவாருங்க. யார் என்ன பேசினாலும் இப்போ ஓவர்டேக் பண்ணிடுவீங்க, அவனோட மைனஸில் தட்டுவீங்க. இப்போ மற்றவங்களினுடைய பர்ஸு எல்லாமே இனி பழிக்காதுங்க, அந்த பாட்ஷா எல்லாமே இனி பழிக்காது. அதனால் அவங்கள உக்கிரமாக ஏதாவது வார்த்தையை விட்டுருவீங்க, அதனால் அடங்கிடுவாங்க. தைரியமாக பேசுங்க, தைரியம் இருக்கிற இடத்துல தாங்க மகாலட்சுமி இருக்கும் அப்படின்னு பல பேருக்கு தெரிய மாட்டேங்குது. நீங்கள் வேணால் பாருங்கள், கோயில் வாசலில் சில பேர் பிச்சை எடுப்பாங்க, அம்மா தாயே அப்படின்னு. ஏன்னா அவங்களுக்கு தைரியம் இருந்தால் அவங்கக்கிட்ட போய் என்ன பண்ணுவாங்க, மற்றவங்க எல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கிறீங்களா அப்படிம்பாங்க. அந்த தைரியம் வேணுமாங்க. தைரியம் இருந்தால் லக்ஷ்மி வந்துடுவாங்க. தைரியம் இல்லைன்னா நம்ம என்ன பண்ணாலுமே மற்றவங்க கிட்ட யாசகம் கேட்கணும். இப்போ தைரியத்தை கொடுக்குற நேரம், வர தைரியத்தை மிஸ் பண்ணக்கூடாதுங்க, தைரியமாக பேசணும். அதே மாதிரி உங்கள் ராசிக்கு 8வது வீட்டில் சுக்கிரன் என்ட்ரி ஆகிறாருங்க. அதனால் வில்லங்கமாக உங்களுக்கு ஏதாவது யாராவது உங்கள் குடும்பத்தில் பிரச்சனைகள் உண்டு பண்ண பார்ப்பாங்க. கப்பு சிப்புன்னு இருக்குங்க. குடும்ப பிரச்சனையாக இருக்கட்டும், ஆஃபீஸ்லேயே இருக்கட்டும், தொழில் ரீதியாக இருக்கட்டும், மற்றவங்க ஏதாவது உங்களை ட்ரிகர் பண்ண பார்த்தாலோ சூடையத்தை பார்த்தாலோ சும்மா இருடா, அடங்கி இரு அப்படின்னு எவன் சொல்கிறானோ அவனை திருப்பி சொல்லிடுங்க. இதெல்லாம் பார்க்காதீங்க. நீங்கள் இடம் கொடுத்து காதை ஒருத்தர் ஃபோன் அடிக்கும்போது ஃபோனில் கூட நான் ஒரு செய்தி சொல்லட்டுமா அப்படின்னு கேட்டானா
இப்போ நான் என்ன பிச்சையாக எடுக்கிறேன் அப்புறமா சொல்லு அப்படின்னு இப்போ கேளுங்க. யாரை பற்றி அப்படின்னு கேளுங்க. யாரையாவது பற்றின்னு சொல்லுவான் அப்புறமா சொல்லிடுங்க. கண்டிப்பாக மனசை குழப்புறதுக்காக நிறைய விஷயங்களை உங்களுடைய மனசை குழப்புறதுக்காக சொல்லுவாங்க. 8ல் இருந்து நமக்கு யாராவது ஒருத்தவங்க தப்பாக நியூஸ் சொன்னால் அதை நம்ப வச்சுருவாங்க. வேண்டாம், புரியுதா? இந்த இடம் எல்லாமே கொஞ்சம் கவனமாக இருங்க. அது என்னன்னு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு புரிய வச்சுருவாங்க. சுவாமியே புரிய வைப்பாருங்க. நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டாம். அதனால தான் தைரியத்தை வர வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டேங்க. உங்கள்கிட்ட யாராவது பேசணும் அப்படின்னாலே பயந்து பேசணும். கடகராசிக்காரங்க கிட்ட நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி புதன் உங்களுக்கு இப்போ வக்ரநிதி ஆகிறாரு. அதனால் இப்போ என்னன்னா ஒரு தீவிரமான முயற்சிகள் எல்லாமே சக்ஸஸ் ஆகுங்க. உங்கள் மேலே யாராவது ஒரு பழி சுமத்திட்டானா கூட அது எந்த ஒரு விஷயத்துலையும் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னு மட்டும், நீங்கள் செய்யலைனாலும் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னு மட்டும் ஒத்துக்காதீங்க. அதே மாதிரி பழியை உங்கள் மேலே போடுறதுக்கு நிறைய பேர் ட்ரை பண்ணுவாங்க. அந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையுமே பாவம் அவங்க கஷ்டப்படுறாங்க, இவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னு மட்டும் மனசு இறங்கி யாருக்குமே உதவி பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் தான் கஷ்டப்படுவீங்க. அதே மாதிரி வேலை வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு இப்போது இந்த காலகட்டத்தில் வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. நான் போகாத கோயில் இல்லை, கும்பிடாத தெய்வம் இல்லை, போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை அப்படின்னு இருந்து எனக்கு குழந்தை பாக்கியமே கிடைக்கல அப்படின்னு வேண்டிக்கிட்டு இருந்த கடகராசி பெண்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமையுதுங்க. ஏகப்பட்ட இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டேன், ஆனால் எனக்கு ஒரு வேலையே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு வருத்தப்பட்டுட்டு இருந்தேன். உங்களுக்கு இப்போது உங்களுக்கு தகுந்த நல்ல சம்பளத்தோட வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, எக்ஸாம் எழுதிட்டு இருக்கவங்களுக்கு எல்லாமே இப்போது ஒரு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமையுதுங்க. ரொம்ப நாளாக திருமண வரன் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா திருமண வரன் இப்போ கைகூடி வர்றதுக்கான வாய்ப்புகளும் இப்போ உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. அதனால் கடகராசிக்காரர்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் தைரியமாக தன்னம்பிக்கையோட ஒரு விஷயத்தை செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி பெற்றலாம் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லைங்க.